தோழர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஸ்கோர் டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். கேமை ரன் பண்ணிடுவோம். ஓகே, இது வரைக்கும் கேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கோர் டிஸ்பிளே பண்ணுறது எப்படி? ஸ்கோர் டிஸ்பிளே பண்ணுறேன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஸ்கோர் வந்து எந்த ஒரு கட்டத்தில் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் மாறக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு லே அவுட்லேருந்து இன்னொரு லே அவுட்டுக்கு போகைக்கோ இல்லாட்டி ஏதோ எந்த நடக்கும் போதும் பிளேயர் வந்து ஷூட் பண்ணும்போதோ எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்போதோ புல்லட் வந்து போகும்போதோ எப்பயுமே அந்த ஸ்கோரில் எந்த ஒரு சேஞ்சஸும் வரக்கூடாது. அப்படியான ஒரு ஹெட்சப் ஒரு டிஸ்பிளே தான் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு புது லேயரில் டிஸ்பிளேயை க்ரியேட் பண்ணோம். அது வந்து நிறைய ஒரு அட்வான்டேஜை தரும். ஓகே, லேயரில் வந்தீங்கன்னு சொன்னால் லேயர் இந்த லேயர் தான் இப்போ க்ரியேட் பண்ணாங்க. எனக்கு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிடுவோம். எனக்கு ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே. ஓகே, டன். இந்த ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஆக்டிவ் பண்ணுறேன்னு சொல்லுவோம். ஓகே, இதில் இந்த பாரலாக்ஸ்ன்றதை வந்து 0,0ன்றதை கொடுத்துருங்க. ஏன்னு சொன்னால் இந்த லேயரில் வர்ற ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாமலோ எங்கேயுமே ஒரு ஸ்க்ரோல் ஆகாமல் இருக்கணும். ஓகே, அதுக்காகத்தான் இந்த பாரலாக்ஸை 0,0 ஆக்குறது. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதில் டபுள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கணுங்க. ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட் எல்லாம் எடிட் பண்ணிக்கொள்ளலாம் ஃபோன்ட் மூலமாக. ஓகே, போல்டு 36. ஓகேயா, கூடி போச்சு. 36. ஓகே ஓகே, கலர் மாற்றிடலாம். ஒரு லைட் கலர். டன். ஓகே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் நாங்கள் ஸ்கோரை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதில் நீங்கள் ஸ்கோர் டெக்ஸ்டண்டே இருக்கட்டும். ஓகே, நாங்கள் அதை எப்படி மாற்றுறேன் இதில் பார்த்துறோம். ஓகே, இப்போ நாங்கள் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். எங்களோட பிளேயர் வந்து ஒவ்வொரு மான்ஸ்டரை கொல்லும் போதும் எங்களுக்கு அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். எத்தனை மான்ஸ்டரை கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்டோரான மெமரி டீட்டெயில்ஸ் தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நாங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறோம். பிளேயர் தானே மான்ஸ்டரை கொல்ல போகிறேன், அப்போ நாங்கள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம் தானே சொல்லி நீங்கள் சொல்லலாம். க்ரியேட் பண்ணலாம். ஒரு இடத்துல பிளேயர் வந்து மான்ஸ்டரால் கொல்லப்படும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஸ்கோர் சிஸ்டம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிஸ்ட்ராய் ஆகும். இப்போ நாங்கள் இதுக்கு மான்ஸ்டருக்கு கொடுத்துருக்குற இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இந்த மான்ஸ்டரை கொல்லும்போது டிஸ்ட்ராய் ஆகிடும், மெமரியில் ஸ்டோர் ஆகாது. அப்போ எங்களோட பிளேயருடைய ஸ்கோர் வந்து பிளேயர்ஸ் ஆகும்போது டிஸ்ட்ராய் ஆகிடும். அதாவது இப்போ ஹை ஸ்கோர் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறீங்கன்னாலோ இல்லாட்டி ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னா குளோபல் வேரியபிள்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு எப்படின்னு சொன்னால் இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அட் குளோபல் வேரியபிளுக்கு நேம் கொடுத்துடணும். நார்மலாக என்டர் பண்ணிட்டேன், டைரெக்டாக எடிட் பண்ணிடுங்க. ஸ்கோர் score initial numbers and initial value of 0. okay, done. ஓகே, குளோபல் வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்கோர் எங்களுக்கு இந்த ஸ்கோர் எப்போ அப்டேட் ஆகணும்? மான்ஸ்டர் ஒவ்வொரு தடவையும் சாகும் பொழுது. அவர் எப்படி சாக போகிறேன்னு சொன்னால் ஹெல்த் 0 ஆகும்போது. ஹெல்த் எப்படி 0 ஆகும்? புல்லட் வந்து ஒவ்வொரு தடவையும் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும்போது ஒன்றா குறைஞ்சு கொண்டு, அதாவது 5லேருந்து ஒன்றா குறைஞ்சு கொண்டு வந்து மான்ஸ்டர் சாகும். ஓகே, இதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஸ்கோர் ஒன்று ஆட் பண்ணணும். சிஸ்டத்துக்குள்ளே தான் அது இருக்குது. ஓகே, ஆட் டு நாங்கள் எங்கள்கிட்ட ஒரே ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கிறதால ஸ்கோர்ன்றது மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதில் 1 by 1 ஆட் பண்ணி கொண்டு போகும். ஓகே, இப்போ ஒரு மான்ஸ்டர் சேர்த்ததுக்கு பிறகு
ஸ்கோர் ஆட் பண்ணும். இது டான். ஓகே, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரன் பண்ணால் ஓகே. இப்போ பார்த்துருப்பீங்க இதில் எந்த ஒரு மாற்றம் வர இல்லை. ஏன்னா அதுக்கு நாங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்கல இன்னும். ஆனால் ஒவ்வொரு மோன்ஸ்டர்ஸ் ஆகும் பொழுதும் இந்த குளோபல் வேரியபிளில் ஒன்றொண்டா அப்டேட் ஆகிக்கொண்டே வரும். இது கண்டிப்பாக நடக்கும். இது நாங்கள் எப்படி பார்ப்போம்னு சொன்னால், இப்போ நாங்கள் டிஸ்பிளேக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த குளோபல் வேரியபிளை டிஸ்பிளே பண்ணும்போது பார்க்கலாம். எப்போ எங்களுக்கு இந்த குளோபல் வேரியபிள் எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா அப்டேட் ஆகும். எங்களுக்கு இந்த லே அவுட் ரீஃப்ரெஷ் ஆகும் பொழுது அப்டேட் ஆகினா பெட்டர். ஒரு செகண்டுக்குள் 60 தடவை அப்டேட் ஆகும். ஸோ இந்த எவ்ரி டிக் என்றதில் ஆட் ஆக்ஷன் எங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் செட் டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயம். ஓகே, செட் டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்குள்ளே இந்த மேற்கோட் குறிக்குள்ளே டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த எங்கள்கிட்ட அந்த CORA டன் கொடுத்து அண்ட் கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்கோ டன். இது என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஸ்கோர்ன்றது வந்து நாங்கள் இந்த எங்களோட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். இது நாங்கள் க்ரியேட் பண்ண குளோபல் வேரியபிள். இதை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், இந்த இதில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணு. இப்போ இது அப்டேட் ஆகும்போது இந்த ஸ்கோர்ன்னு சொல்லி இந்த ஸ்கோர் நம்பர்ஸும் அப்டேட் ஆகும். ஓகே, டன். இப்போ நாங்கள் ப்ளே பண்ணோம்னு சொன்னால் இதில் மாறிட்டு ஸ்கோர் 1 உண்டு. Someone calling 3. ஓகே, அடுத்த வீடியோவில் மோன்ஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு இவ்வளவு மோன்ஸ்டரையும் கொண்டதுக்கு பிறகு வேறு மோன்ஸ்டர் க்ரியேட் ஆக போகிறது இல்லை. அது எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்ன்றதை பார்ப்போம். தேங்க்யூ காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.